என்னையே நினைக்கின்றவர், என் பாரங்கள் சுமைக்கின்றவர். என்னையே நினைக்கின்றவர், பாரங்கள் சுமைக்கின்றவர். என்னை கைவிடாதவர், என் இயேசு என் கூட உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என் கூட உண்டு. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். இதோ 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் உங்களுக்கு வேறே சோதனை நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடமிடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியையும் ஏற்படுத்துவார், போக்கையும் உண்டாக்குவார். சோதனை அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் உண்டு. சோதனை அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் உண்டு. எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். என்னையே நினைக்கின்றவர், பாரங்கள் சுமக்கின்றவர். என்னையே நினைக்கின்றவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர், இயேசு என் கூட உண்டு. என்னை கைவிடாதவர், இயேசு என் கூட உண்டு. எரியும் அக்கினி போன்ற சோதனை வந்தால் அவருடைய கரம், அவரும் கூட அந்த சோதனையில் நம்மோடு கூட இருப்பார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைத்திருக்க அக்கினியில் போட்டார்கள். அவர்களோட கூட உலாகிறவராக 4ஆம் சாயல் தேவ தூதனுக்கு ஒப்பாயிருக்கு என்று சொல்லத்தக்கதாக அந்த அக்கினியின் சோதனையிலும் அந்த அக்கினியின் மத்தியிலும் ஏறிய நெருப்பிலும் அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் முடி கூட அவர்களுக்கு கருகவில்லை. அக்கினியின் வாசம் கூட தென்படாதபடி அவர்களை பாதுகாத்த தேவன். எரித்தீயில் விழுந்தாலும் அங்கே நான் தனியல்ல. எரித்தீயில் விழுந்தாலும் அங்கே நான் தனியல்ல. நெருப்பிலும் குளிரடிக்கும் இயேசுவின் கரங்களினால். நெருப்பிலும் குளிரடிக்கும் என் இயேசுவின் கரங்களினால். சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். என்னையே நினைக்கின்றவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர். என்னை கைவிடாதவர், இயேசு என் கூட உண்டு. ஆழ்கடல் போன்ற சோதனை அந்த யோனாவை தூக்கி அந்த கடலில் போட்டார்கள். ஆனாலும் அந்த கடலில் அந்த யோனாவுக்கு காக்கும்படியாக, யோனாவை தப்புவிக்கும்படியாக தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்றால், நமக்கு கூட ஆழ்கடல் போன்ற தண்ணீர் போன்ற சோதனை வந்தாலும் நம்மையும் காப்பதற்கு
இங்கேயும் அவர் நமக்கு யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினவர் நம்மையும் தப்புவித்துக் கொள்ள ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். ஆழ்கடல் சோதனையில் பேரலை எழும்புகையில், ஆழ்கடல் சோதனையில் பேரலை எழும்புகையில் இருப்பவர் இயேசுவன்றோ, நான் அவர் கரங்களிலே. இயேசுவும் சீஷர்களும் அந்த அணைக்கடலினால் ஆழ்கரைக்கப்பட்டிருக்கும் பொழுது இயேசுவும் அந்த படகில் இருந்தார். எழுந்து அதட்டினார், அமைதல் உண்டாக செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற சோதனையில் வந்தாலும் இயேசு கூட இருக்கிறார். ஆழ்கடல் சோதனையில் பேரலை எழும்புகையில் இருப்பவர் இயேசுவன்றோ, நான் அவர் கரங்களிலே. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். என்னையே நினைக்கின்றவர், என் பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர் இயேசு என் கூட உண்டு. அன்பர் என்ற அனுகூலம் அதை நன்றாய் அறிவேன் நான். அன்பர் என்ற அனுகூலம் அதை நன்றாய் அறிவேன் யான். தெய்வம் அனுகூலம் என்றால் யார் எந்த எதிராவது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். எனக்கு எதிராய் வந்தாலும் அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல, அன்பர் எந்த அனுகூலம் அவர் என்னை அறிவேனா. தெய்வம் எந்த அனுகூலம் என்றால் யார் எந்த எதிராவது? சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. சோதனை எனக்கு அவர் அனுமதித்தார், மேற்கொள்ளும் வழியும் அவரில் உண்டு. எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். எதற்கென கேட்க மாட்டேன் நான், எந்த நன்மைக்கென அறிவேன் நான். எனையே நினைக்கின்றவர், பாரங்கள் சுமக்கின்றவர், எனையே நினைக்கின்றவர், பாரங்கள் சுமக்கின்றவர், என்னை கைவிடாதவர் இயேசு என் கூட உண்டு. இயேசு என் கூட உண்டு.